வீட்டுக்குள் உறவு எப்படி இருக்கிறது? பெரும்பாலும் நம் வீட்டில் உள்ள அனைவருடனும் ஒவ்வொரு கைபேசி உள்ளது. சாப்பிட உட்காரும் போது கைபேசி பார்த்து கொண்டே சாப்பிட என்றோம். இது உறவு எங்கு மேம்படுகிறது? நடுவர் அவர்களே, போனில் லைக் போட்டு போவர்ட் செய்துவிட்டு வீட்டில் இருக்கும் உரிமை முகத்திற்கு முகம் கூடி பேச முடியாத அளவுக்கு கைபேசி நம்மை ஆக்கிரமித்துள்ளது. முன்காலங்களில் அனைவரும் ஒரே நேரத்தில் அமர்ந்த உணவு உண்டு முகத்திற்கு முகம் பார்த்து கூடி மகிழ்ந்த காலம் எப்படி இருந்தது? தற்பொழுது எல்லோரும் காலை எழுந்ததும் முதல் பார்ப்பது கைபேசி, இரவு ஒருங்கு முன்பும் கைபேசி. எத்தனை பேர் இரவில் சரியான நேரத்தில் உறங்காமல் நீண்ட நேரம் போவதை தெரியாமல் கைபேசி பார்த்து கொண்டிருந்தனர். இதனால் கைபேசி நம் வாழ்க்கைக்கு தடையை என கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடையை பெறுகிறேன்.